அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம். ரமலான் புனித ரமலான், ரமலான் புனித ரமலான், ரமலான் புனித ரமலான், ரமலான் புனித ரமலான். நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அல்லாஹ்வின் கிருபையால் இன்றைய தராவீஹில் ஒரே அர்த்தங்களை தரக்கூடிய இரு வசனங்களை ஓதப்பட்டது. அந்த வசனங்களின் விளக்கங்கள் மற்றும் அதனை தொடர்ந்து இந்த உம்மத்து கண்டிப்பாக அல்லாஹ்விடம் இருந்து கேட்டு பெறக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை பற்றி தான் இன்று நாம் தெரிந்து கொள்வது அவசியம். அதன் அடிப்படையிலே இன்று ஓதப்பட்ட வசனம் கதப அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா என்பதாகவும் கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா என்பதாகவும் ஓதப்பட்டது. அர்த்தம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னின் மீது ரஹ்மத் செய்வதை கடமையாக ஆக்கி கொண்டான் என்பதாக குர்ஆனில் தெளிவுபடுத்துகின்றான். அதாவது அல்லாஹ்வின் கோபம் என்பது அவனிடத்தில் இருக்கும் பொழுது, அல்லாஹ்வின் ரஹ்மத் என்பதும் அல்லாஹ்விடத்தில் இருக்கும் பொழுது, இவ்விரண்டில் எது அல்லாஹ் தஆலாவிடத்தில் நிறைந்து இருக்கும் என்றால் அல்லாஹ்வின் பாசம், அல்லாஹ்வின் கிருபை தான் நிறைந்து இருக்கும். அடியார்கள் செய்கின்ற பாவங்கள் நன்மைகளை விட அதிகமாக பாவங்கள் செய்கிறார்கள். இதுக்கு நேர் மாற்றமாக அல்லாஹ் தஆலா தண்டிப்பதை விட அதிகமாக ரஹ்மத்தை பொழிகின்றான். அதுதான் இந்த ஆயத்தின் விளக்கம். அல்லாஹ் தன்னிடத்தில் கோபத்தை வைத்திருந்தாலும் கோபத்தை விடவும் ரஹ்மத்தை மக்கள் மீது பொழிவதை தன்னின் மீதே கடமையாக்கி கொண்டான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தின் மூலம் வெளிப்படுத்துகின்றான். உலகம் முழுக்க பாவம் சுமைகளை மொத்தமாக கழிப்பதற்காக வேண்டி, மொத்தமாக நம்மை விட்டும் துடைத்து எறிவதற்காக வேண்டி காபத்துல்லாவிற்கு செல்கின்றோம். அந்த காபத்துல்லாவின் திரையிலும் அல்லாஹ்வின் நாட்டப்படி இதே வாசகம் தான் எழுதப்பட்டு தொங்கவிடப்பட்டிருக்கும். கதப அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா என்பதாக. மிஅராஜிற்கு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று வரும் பொழுது கூட உலகில் வந்த பிறகு சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா எல்லா விதமான படைப்புகளை படைத்து முடித்ததற்கு பிறகு அவருடைய அர்ஷிலே இந்த வாசகத்தை எழுதி வைத்திருந்தான். அதை நான் மிஅராஜில் பார்த்தேன் என்பதாக சொல்கிறார்கள். லம்மா கதல்லாஹுல் ஹல்க கதப இன்தஹு ஃபௌக அர்ஷிஹி. அவருடைய அர்ஷுக்கு மேற்படுத்தி அல்லாஹ் தஆலா எழுதி உள்ள வாசகம் இது, இன்ன ரஹ்மதி சபகத் கதபி. என்னுடைய கோபத்தை விட என்னுடைய ரஹ்மத் என்பது முந்தி விட்டது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷிலே எழுதி வைத்துள்ளார். எனவே குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொன்ன இந்த வாசகம், காபத்துல்லாவிலே தொங்கவிடப்பட்டிருந்த வாசகம், அர்ஷிலே அல்லாஹ் தஆலா பதிவு செய்துள்ள வாசகம், இது மொத்தம் நமக்கு சொல்வது என்ன? அல்லாஹ் தஆலாவின் ரஹ்மத் என்பது அதிகமாக அல்லாஹ் தஆலா நம் மீது பொழிகின்றான். அதிலும் குறிப்பாக ரமலானுடைய இந்த 10 முதல் நாட்கள் 10 என்பது மிகவும் அற்புதத்திற்குரிய ஒரு நாட்கள். அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நாம் ரஹ்மத்தை கேட்டு பெற வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் ரஹ்மத்தை குறித்து நாம் சிந்தித்து உணர்வது அவசியம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய 99 அஸ்மாஉல் ஹுஸ்னா அழகிய திருநாமங்களில் ரஹ்மான் ரஹீமை தேர்ந்தெடுத்ததை போன்று முந்தைய சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுக்கவில்லை. உதாரணத்திற்கு பிஸ்மில்லாஹில் மலிக்கில் கஃபார் என்பதாக சொல்லியிருக்கலாம், பிஸ்மில்லாஹில் அசீஸில் ஜப்பார் என்பதாக சொல்லியிருக்கலாம். எவ்வளவோ பேர்கள் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்த முக்தான 2 வார்த்தைகள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் என்கின்ற அந்த வாசகம் ரொம்ப அலாதியானது. ரஹ்மான் என்கின்ற வார்த்தைக்கு மிக அதிகமாக கிருபையை பொழிபவன், ரஹீம் என்பதற்கும் மிக அதிகமாக கிருபையை பொழிபவன் என்பதாக அர்த்தம். ஆனால் சின்ன மாற்றம் என்ன? உலகத்தில் முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லோரின் மீது பாசமாக இருப்பவன் என்பதற்கு ரஹ்மான் என்று பொருள். மறுமை நாளிலே முஸ்லிம்களுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வான், இரக்கம் காட்டுவான் என்பது ரஹீம் என்பதற்கான பொருள். இந்த ரஹ்மத்தை நாம் அல்லாஹ்விடத்திலிருந்து பெற வேண்டும் என்றால் நம்மிடம் இருக்க வேண்டிய ஒரே ஒரு நிபந்தனை, ஒரே ஒரு ஷர்த் என்னவென்றால், அவனுக்கு எந்த விஷயம் பிடிக்குமோ அந்த விஷயத்தை நம் வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நாம் யாரை பார்த்தாலும் ரஹ்மத்தான கண்ணோடு, கிருபையான உள்ளத்தோடு, இரக்க குணத்தோடு பார்க்க வேண்டும். கடுகடுத்த முகத்துடனோ அல்லது எரித்து விடக்கூடிய பேச்சுகளை வெளியில மக்களுக்கு நாம் பயன்படுத்தக்கூடாது. இது அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். அவனிடத்தில் என்ன சிஃபத் இருக்கிறதோ அதையே அடியார்களிடத்தில் எதிர்பார்க்கின்றான்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தையும் அதுதான், அர்-ராஹிமூன் யர்ஹமுஹுர் ரஹ்மான். உலகத்திலே யார் இரக்கம் காட்டுகின்றார்களோ அப்படிப்பட்ட நபருக்கு அல்லாஹ் தஆலா இரக்கம் காட்டுகின்றான், அவன் ரஹ்மத்தை பொழிகின்றான். இர்ஹமு மன் ஃபில் அர்த் யர்ஹமுஹு மன் ஃபிஸ் ஸமா. பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், வானில் உள்ள அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அவரிடத்தில் இருக்கின்ற ரஹ்மத்தை நாம் எண்ணி பார்த்தால் கணக்கு செய்யவே முடியாது. இருப்பினும் நமக்கு புரிவதற்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா ஒரு சுருக்கமான ஒரு எண்ணிக்கையை நம்ம இடத்தில் சொல்கின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் ரஹ்மத்தை 100 துண்டுகளாக நாம் போட்டால் அந்த 100 துண்டுகளில் 99 அல்லாஹ் தஆலா தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு ஒரே ஒரு துண்டு ரஹ்மத்தை மட்டும்தான், 1% மட்டும்தான் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். மீதி 99யும் ஒட்டுமொத்தமாக முஃமின்கள் மீது, முஸ்லிம்கள் மீது செலுத்துவதற்காக வேண்டி மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா சேமித்து வைத்திருக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அந்த 99 ரஹ்மத்தை பார்த்து ஒரு காஃபிர் மறுமை நாளில் இவ்வாறு எண்ணுவாராம், فَلَوْ يَعْلَمُ الْكَافِرُ بِكُلِّ الَّذِي عِندَهُ اللَّهِ مِنَ الرَّحْمَةِ. அல்லாஹ்விடத்தில் இருக்கின்ற அந்த 99 ரஹ்மத்துகளை பார்த்து ஒரு காஃபிர் நினைப்பார், லம் யயஸ் மினல் ஜன்னah, கண்டிப்பாக நமக்கு சொர்க்கம் கிடைத்துவிடும். இப்படி அல்லாஹ் தஆலா இரக்கம் காட்டுறானே, இந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா மென்மையானவனா, இவ்வளவு இரக்கத்தை காட்டக்கூடியவனா என்று ஒரு காஃபிர் நரகத்துக்கு போவான் என்று தெரிந்தும் கூட எனக்கு கட்டாயம் சொர்க்கம் கிடைத்துவிடும் என்று எண்ணுகின்ற அளவிற்கு அவ்வளவு பாசத்தை நம் மீது பொழிவான். மறுபக்கம் அல்லாஹ்வின் கோபத்தை ஒரு முஸ்லிம் பார்த்தானே, ஆனால் அவன் கண்டிப்பாக சொர்க்கமே கிடைக்காது போல, நம்ம செஞ்ச பாவத்துக்கு நரகம் தான் போகும் என்று ஒரு முஸ்லிம் நினைக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா கடுமையான கோபப்பட்டவனாக இருப்பான் என்பதாக மறுமை நாளிலே நடக்கின்ற விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நம்மளாம் சிந்திச்சு பார்க்கணும், அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்தை நம் வாழ்க்கையில் எடுத்து விட்டால், அவனுடைய இரக்கத்தை நம் வாழ்க்கையில் நிறுத்தி விட்டால் உலகத்திலே நாம் அசிங்கப்பட்டு விடுவோம். முந்தைய சமூகத்திற்கெல்லாம் அவர்கள் செய்த பாவங்களை உடனுக்குடன் அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் தண்டித்தான் என்றால், ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமுதாயம் மாட்டை கடவுளாக எடுத்து வணங்கினார்கள். அவர்களுக்கான தௌபாவை ஒருவருக்கொருவர் கொலை செய்து கொள்வது என்பதாக அல்லாஹ் தஆலா ஆக்கிக் கொண்டான். வெறும் கையேந்தி துவா செய்வது என்பது அவங்க சமூகத்தில் கிடையாது. கிட்டத்தட்ட அந்த ஒரு இரவிலே 20,000க்கும் அதிகமான நபர்கள் தங்களை தாங்களே கொலை செய்து கொண்டார்கள். இதுதான் அவர்களுக்கான தௌபாவாக இருந்தது. அப்படி நம்ம சமுதாயத்தை பாருங்கள், நாம் நம்முடைய தவறை யாரிடத்திலும் சொல்ல வேண்டியதில்லை. நாமே வெளிப்படுத்தாதவரை அல்லாஹ் தஆலா ஒருபோதும் நம்முடைய தவறுகளை வெளிப்படுத்த மாட்டான். கையேந்தி அல்லாஹ்விற்கு துவா செய்து விட்டாலே போதும் நம்முடைய பாவங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டுவிடும். இங்கே யாருக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டதோ மறுமை நாளிலே படைப்பினங்களுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா அதை வெளிப்படுத்துவது கிடையாது. முந்தைய சமூகத்திற்கு அப்படி இல்லை. உலகத்திலும் அவர்கள் ஒருவர் கொலை செய்து கொண்டார்கள், நாளை மறுமையிலும் அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்குது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான். இதுதான் ரஹ்மத். முந்தைய சமூகத்தை விட இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா ஏராளமான ரஹ்மத்துகளை கொடுத்துள்ளான் என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். முந்தைய காலத்தில் வாழ்ந்த 2 பனி இஸ்ரவேலர்களில் 2 நபர்கள், ஒருவர் ஆபித், கடைசி மட்டும் நேரம் கூட அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாதவர், மறுபக்கம் ஃபாசிக், எப்பவுமே பாவமே தான் செஞ்சுட்டு இருப்பார், இபாதத்தின் பக்கமே வரமாட்டார். இந்த ஆபித் என்ன செய்யறாரு, இந்த ஃபாசிக்கை நோக்கி, பாவம் செய்பவரை நோக்கி, கொஞ்சமாச்சு அல்லாஹ்வை பயப்படு, இபாதத்திற்கு வா, அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் விட்டு ஒரு பாவத்திற்கான தௌபாவை நீ கேட்டுக்கொள் என்பதாக எவ்வளவோ சொல்றாரு. அந்த ஃபாசிக் என்ன சொல்றாரு அப்படின்னா, தயவு செஞ்சு என்கிட்ட உபதேசம் நீ பண்ணாத, எனக்கு என் ரப்புக்கு உள்ள விஷயம் அது, மறுமை நாள் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்பதாக இறைவன் மீது அதிகமாக நம்பிக்கை வைத்து பாவத்தையே தொடர்கிறார். மறுபக்கம் இந்த ஆபித் என்ன செய்கிறாரு, ஒரு வார்த்தை விட்டுறாரு, உனக்கெல்லாம் மறுமை நாள் அல்லாஹ் தஆலா இறக்கமே காட்ட மாட்டான், இங்க ஃபுல்லா பாவத்தை செஞ்சுட்டு மறுமை நாள்ல உனக்கு நன்மை கிடைக்கும், அல்லாஹ் இறக்கம் காட்டுறான் என்பதாக நினைக்கிறியா, உனக்கு ரஹ்மத்தே கிடைக்காது மறுமை நாள்ல என்பதாக சொல்லி விடுகிறார். இந்த சம்பவத்தை முடிக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் மறுமை நாளிலே 2 நபர்களுக்கும் வெவ்வேறு விதமாக நடந்து கொண்டான். ஏனென்றால் ஆபித் அல்லாஹ்வுடைய சிஃபத்திலே கையை வைத்து விட்டார். அல்லாஹ் தஆலா மன்னிப்பேன் என்பதாக சொல்கின்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்கவே மாட்டான் என்பதாக அல்லாஹ்வின் சிஃபத்திலே தலையிட்டதின் காரணமாக ஆபிதை அல்லாஹ் தஆலா நரகத்திற்கு போக சொல்லிவிட்டான். பாவம் செய்த நபரை தன்னின் மீது கண்ணியம் வைத்துள்ளான், எனக்கு மன்னிக்கக்கூடிய இறைவன் இருக்கிறான் என்பதாக உயர்ந்த எண்ணத்தை வைத்ததின் காரணமாக அந்த பாவம் செய்த நபரையும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு அனுப்பிவிட்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இதெல்லாம் சொல்லப்படுவது நோக்கம் என்ன, ரஹ்மத் நமக்கு கிடைத்து விட்டால் இம்மை மறுமை வெற்றியை கண் முன்னே நாம் பார்த்து விடலாம்.
அந்த அடிப்படையில் தினமும் நம்முடைய கவனக்குறைவின் காரணமாக 5 இடங்களில் நம்முடைய ரஹ்மத்தை தவற விட்டு விடுகின்றோம். 5 தொழுகையில் நாம் கவனக்குறைவாக இருப்பதன் காரணமாக 5 ரஹ்மத்துகள் நம்மை விட்டு சென்று விடுகிறது. 6வதாக தராவீஹ் தொழுகையை சேர்த்தால் 6 தொழுகைகள் ரஹ்மத் நம்மை விட்டு சென்று விடுகிறது. எந்த இடத்தில் என்று கேட்கிறீர்களா? தக்பீர் கட்டுவதற்கு முன்பாக நாம் சஃபுகளை சரி செய்வது என்பது ரஹ்மத்திற்குரிய ஒரு செயல். அதனால்தான் இமாம் அவர்கள் தக்பீர் கட்டுவதற்கு முன்பாக இஸ்தவு சுஃபூஃபக்கும் ரஹிமக்குமுல்லாஹ், சஃபுகளை சரி செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் புரிவானாக என்கின்ற துஆவோடு ஆரம்பம் செய்கின்றார். சஃபுகளை யார் சரி செய்கின்றாரோ அவருக்கு 5 தடவை ஒரு நாளில் ரஹ்மத் செய்யப்படுகின்றது. 5 தொழுகைக்கு 5 ரஹ்மத்துகள். கீழ்த்தளத்திலே பெண்கள் எந்த அளவுக்கு சரியான முறையில் இருக்கிறீர்கள் என்பது தெரியவில்லை, சரியாக தான் இருப்பீர்கள் என்பதாக ஆதரவு வைக்கிறேன். ஒருவேளை தவறான முறையிலே அல்லது இடைவெளி விட்டு முன்னும் பின்னுமாக யாரும் நின்றால் உடனே அதை சரி செய்து கொள்ளுங்கள். காரணம் என்னவென்றால் நாம் நிற்கின்ற இந்த சஃபின் முறை என்பது வானத்திலே வழக்குமாறு அல்லாஹ் தஆலாவை தொழுவதற்காக வேண்டி எடுத்துக்கொண்ட முறை. அவர்கள் மத்தியில ஒருவருக்கு மத்தியில இடைவெளி என்பது இருக்காது. எப்படி வழக்குமாறுகள் செய்கின்றார்களோ அதே செயலை நாம் உலகத்தில் செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தை பொழிகின்றான் என்பது வரலாற்றின் சான்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபுகளை குறித்து கூறுகின்றார்கள், அகீமு ஸுஃபூஃப், சஃபுகளை நேராக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். ஃபஇன்னமா துஸஃபவுன கஸுஃபூஃபில் மலாயிகா, மலக்குகள் நிற்பதை போன்று நீங்களும் நிற்கின்றீர்கள். ஹாது பைனல் மனாகிப், உங்கள் தோள் புஜங்களை ஒன்றோடு ஒன்று இணைத்துக் கொள்ளுங்கள், இடைவெளி விட்டு விடாதீர்கள். வலா ததுரு ஃபுர்ஜாத்தின் லிஷைத்தான், நீங்கள் இடைவெளி விடுகின்ற பொழுது அந்த இடைவெளியில் ஷைத்தான் வந்து குடிகொண்டு விடுகின்றான். எவருக்கு மத்தியில ஷைத்தான் வந்து விட்டானோ உங்கள் இபாதத்துகள் முழுக்க பாழாகி விடுகிறது என்பதாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சென்றார்கள். அது மட்டுமல்ல, வமன் வஸல ஸஃபன் வஸலஹுல்லாஹ், சஃபுகளை சரியான முறையிலே பேணியவர் இருக்கின்றாரோ அவரை அல்லாஹ் தஆலா தன்னோடு இணைத்துக் கொள்கிறான், தன்னோடு நெருக்கிக் கொள்கிறான் என்பதாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே இன்றைய தினம் நாம் இதைத்தான் அவனாக எடுத்துக் கொள்கின்றோம். சஃபுகளை சரியான முறையில் நாம் அமைத்துக் கொண்டால் நாம் அல்லாஹ்விடத்தில் இருந்து தினந்தோறும் 5 நேரம் ரஹ்மத்துகளை முழுமையாக பெற்றுக் கொள்ளலாம் என்பதில் விதமான சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் தஆலா சொன்னதின்படி கேட்டதின்படி அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால். அல்லாஹ் எந்த மனிதரையும் அவரது சக்திக்கு அதிகமாக பொறுப்புகளை சுமத்தி சிரமப்படுத்துவதில்லை. அவர் சம்பாதித்த நன்மையின் பலனும் அவருக்கே, அவர் சம்பாதித்த தீமையின் விளைவும் அவருக்கே. நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் இவ்வாறு இறைஞ்சுங்கள், எங்கள் இறைவனே, நாங்கள் மறந்து போயிருப்பினும் பிழை செய்திருப்பினும் நீ எங்களை குற்றம் பிடிக்காதே. எங்கள் இறைவனே, மேலும் எங்களுக்கு முன் சென்றோர் மீது நீ பாரத்தை சுமத்தியது போல எங்கள் மீதும் பாரத்தை சுமத்தி விடாதே. எங்கள் இறைவனே, மேலும் நாங்கள் தாங்க இயலாத பாரத்தை எங்கள் மீது சுமத்தி விடாதே. எங்களை பொறுத்து அருள்வாயாக, எங்களுக்கு மன்னிப்பு வழங்குவாயாக, எங்கள் மீது கருணை பொழிவாயாக. நீயே எங்கள் பாதுகாவலனாவாய். சத்தியத்தை நிராகரிக்கும் மக்களுக்கு எதிராக வெற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்வாயாக. பாகம் 3, அத்தியாயம் 2, வசனம் 286. பராஉ பின் ஆசிஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அன்சாரிகள் தொடர்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகையில், இறை நம்பிக்கையாளரை தவிர வேறெவரும் அவர்களை நேசிக்க மாட்டார்கள். நயவஞ்சகனை தவிர வேறெவரும் அவர்களை வெறுக்க மாட்டார்கள். யார் அவர்களை நேசிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹுவும் நேசிக்கிறான். யார் அவர்களை வெறுக்கிறார்களோ அவர்களை அல்லாஹுவும் வெறுக்கிறான் என்று குறிப்பிட்டார்கள். இந்த ஹதீஸ் 2 அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது. சஹீஹ் முஸ்லிம் பாகம் 1, ஹதீஸ் 129. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நயவஞ்சகனின் அடையாளங்கள் 3 அவன் பேசும்போது பொய் உரைப்பான், வாக்களித்தால் அதற்கு மாறு செய்வான், அவனிடம் நம்பி ஏதேனும் ஒன்றை ஒப்படைத்தால் அதில் மோசடி செய்வான். இதை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம் பாகம் 1, ஹதீஸ் 107.